பிஸ்னஸ்க்கு வந்துட்டீங்கன்னா மேன் உமன் கிடையாது. கரெக்டா? பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். யூ வில் மேக் அ டெசிஷன் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் பேபி. அந்த பிஸ்னஸை வளர்த்தணும்னா 10 தடவை கீழே விழுந்து 15 தடவை அது மேலே ஏறணும்னா 10 தடவை விழற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். 10 தடவை விழ விடணும், கையை பிடிச்சி தூக்கி விடணும், அப்பதான் மேலே வரும். நீங்க பொத்தி பொத்தி வச்சிருந்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லாத குழந்தை மாதிரி ஆயிடும். am I saying it right? ஆமா. நீங்க நல்லா ஆக்டிவா இருக்க குழந்தைய பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஒண்ணு, இந்த உடம்பு சரியில்லாத சிக் பேபியை தான் அப்படி இப்படி தூக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் மூளை வளர்ச்சியோ காலோ சரியில்லாத பிள்ளை தான் தூக்கிட்டே இருப்பாங்க. So your baby is a healthy baby. Let it grow, let it fail, let it do. You make a decision. Do not make a decision as a woman. That's the worst thing that you can think. Your hormonal setup does not decide the business decision. You as a person decide the business decision. பயமா தான் இருக்கும், 100% பயமா தான் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும் 10 லட்ச ரூபா அங்க தொலைஞ்சிருச்சுன்னா வீட்டுக்காரனுக்கு யார் பதில் சொல்றது? கரெக்ட். உங்க உள்ள எக்கோ எனக்கு கேக்குது. கரெக்ட்.